ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. வணக்கம் போல. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகையை அடமானம் வைத்த நகையை மீட்டெடுக்க எளிமையான தாந்திரிக பரிகாரம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நகையை அடமானம் வச்சுட்டு திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரம் செஞ்சால் போதும், நகையை மீட்டு எடுத்துடலாம். அப்படிப்பட்ட பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளரை வச்சு அதுக்குள்ளே கஸ்தூரி மஞ்சள் அதை வச்சு, அதுக்கப்புறம் வெள்ளிக்காயின் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வெள்ளிக்காயினை நீங்கள் உள்ள டம்ளரில் வச்சு, அதுக்கப்புறம் பன்னீர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி டம்ளர் நிரம்புற அளவுக்கு கண்ணாடி டம்ளர் அளவுக்கு நீங்கள் பன்னீரை ஊற்றி, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நகை வந்து அடமானம் வச்ச சீட்டு, அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் மேலே வைக்கலாம். அதாவது பன்னீர் படாமல் மேலே வைக்கிறதா வைங்க. அப்படி இல்லாட்டி அடியில் வச்சுட்டு நீங்கள் மகாலட்சுமிகிட்ட அடகு வைத்த நகையை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தாலே போதும். உங்கள் அடமானம் வச்ச நகையை நீங்கள் மீட்டு எடுத்துடலாம். அடுத்து அந்த பன்னீரை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுநாள் வந்து அந்த பன்னீரை எடுத்து நீங்கள் அதில் வந்து முகம் கழுவிக்கலாம். இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம். இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி செய்யலாம். அப்படி இல்லாட்டி வாரந்தோறும் வியாழக்கிழமை நாளில் செய்வது சிறப்பு. ஸ்ரீ கருப்பணசாமி திருவடி போற்றி. நன்றி, வணக்கம்.